Hello friends, welcome back to How to Videos. Okay, last 1 month நான் Samsung S21 FE. So இதுதான் நான் வந்து பார்த்தா பிரைமரி டிவைஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தா இந்த 1 monthல வந்து இந்த டிவைஸ் எப்படி இருந்துச்சு, so என்னென்ன முக்கியமான ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, so வாங்கலாமா வேண்டாமா, so எல்லாமே ஃபுல் கைட் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். So guys, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. So இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். நமக்கு வந்து பார்த்தா பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தா பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமரா, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட்வேர். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தா இந்த டிவைஸில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து பார்த்தா 6.4 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே. ஸோ நமக்கு ரொம்ப பெரிய சைஸ் வந்து கிடையாது. ஓகே, எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தா காம்பாக்ட் சைஸ் ஃபோன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த நேற்று OnePlus Nord CE4 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து 6.7 இன்ச். ஸோ 6.7 இன்ச் இங்கே இருக்கு, 6.4 இன்ச் இங்கே இருக்கு. ஸோ எனக்கு காம்பாக்ட் டிஸ்பிளே வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த S21 FE எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தா டிஸ்பிளேயோட காம்பாக்ட் சைஸ் தான். ஓகே, டிஸ்பிளேயோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.4 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் டைனமிக் AMOLED 2x டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. 1200 ஸ்பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வேண்டி கார்னிங் கோரில்லா விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து இருக்கு. நம்மளால வந்து யூடியூப்ல வந்து HDR கண்டென்ட்ல ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான். எனக்கு பர்சனலாக வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு பிடிக்காது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அது இந்த ஃபோனில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு, அக்யூரேட்டாக இருக்கு. ஓகே, சாம்சங் டிஸ்பிளே பற்றி சொல்லவே தேவை. ரொம்ப சூப்பரான குவாலிட்டி டிஸ்பிளேஸ்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ டிஸ்பிளே இந்த டிவைஸ்லேயும் அதே மாதிரி சூப்பரான குவாலிட்டி டிஸ்பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ்லாம் நமக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப வந்து எட்ஜ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெசல்ஸ் அந்த அளவுக்கு வந்து இல்லை, ஒரு ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சவுண்டும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP68 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 மீட்டர் ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து 30 மினிட்ஸ் இருந்தாலும் நமக்கு ஒன்றாக கிளைம் பண்ணுறாங்க. அதே சேம் டைமில் வந்து தண்ணி உள்ள போய் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா வாரண்டி வந்து கிளைம் ஆகுது. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தா 5 out of 5 வந்து கொடுப்பேன். இந்த டிஸ்பிளேக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் One UI 5 வந்து இருக்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த டிவைஸ் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டிங்ஸில் அப்டேட்டில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Android 14 வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் One UI 6 வந்து பார்த்தா இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தா March 2024. ஸோ நமக்கு செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைஸ் நமக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துல தேடி இருந்தேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ஆல்மோஸ்ட் 90% வந்து இது கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இந்த டிவைஸில் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கான Android அப்டேட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 3 இயர்ஸில் வந்து பார்த்தா 1 இயர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு ஒரு Android அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ Android 14 வந்து இருக்கு. ஸோ 15, 16 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ஒரு 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த டிவைஸ் நம்மளால வந்து 3 இயர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் One UI நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து One UI ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ சாஃப்ட்வேரில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நான் வந்து 5 out of 5 வந்து கொடுப்பேன் இந்த சாஃப்ட்வேருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 12 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து இருக்கு. ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. டிஸ்பிளே அண்ட் சாஃப்ட்வேர் எப்படி சூப்பராக இருக்கோ அதே மாதிரி நம்ம கேமராவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இந்த டிவைஸ்ல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்க. இந்த இமேஜஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பட் என்ன கொஞ்சம் கலர் வந்து பார்த்தா பாப்அப் பண்ணி தர மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா ஒரு லீஃப் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா கிரீன் கலர் ஆட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அந்த இமேஜ் வந்து பார்த்தா கொஞ்சம் கலர்ஸ் எல்லாமே பாப் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் லென்ஸ் எடுத்த இமேஜஸ் கூட நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டீடைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதில் நமக்கு வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலாக ஜூம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ டிஜிட்டலாக நம்மளால வந்து 30x வரைக்கும் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் எடுத்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க. இப்போ போர்ட்ரேட் ஷாட்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்துட்டு 4K 60 FPS வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தா வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ குவாலிட்டி கூட நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ எடுத்த ஒரு சில சாம்பிள் ஃபுட்டேஜ் வந்து பாருங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4K 60 FPSல ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டெடியாக இருக்குது ஃபுட்டேஜ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் 60 FPSல ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ vlog எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கேமராக்கு நான் வந்து பார்த்தா 5 out of 5 வந்து கொடுப்பேன். ஓகே, நெகட்டிவ்ஸ் பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ பாக்ஸில் என்ன இருந்துச்சு, ஸோ டிசைன் பற்றிலாம் பார்க்கலாம்.
ஓகே, இதான் நமக்கு S21 FE 5G வர பாக்ஸ். உள்ள நமக்கு வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்கு. சிம் எஜெக்டர் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் இந்த டிவைஸில் வந்துட்டு உங்களுக்கு சார்ஜர் வந்து பார்த்தா பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ பேக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் மட்டும் நமக்கு வந்து மெட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தா 5 கலரில் வந்து இருக்கு. நேவி ப்ளூ, அதுக்கப்புறம் ஆலிவ் கிரீன், அதுக்கப்புறம் கிராஃபைட் பிளாக், தென் லாவெண்டர் பிங்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒயிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலர் தவிர மற்ற 4 கலரும் நமக்கு வந்து பார்த்தா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து பார்த்தா கிடைக்குது. பட் அந்த ஒயிட் கலர் நமக்கு சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் தான் கிடைக்குது. பட் அதோட பிரைஸ் நமக்கு வந்து 40,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷவுட் அவுட் ஃபார் கேஜெட் சீல்ஸ். ஸோ நான் பேக்கில் வந்து பார்த்தா கேஜெட் சீல்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ஸ்கின் தான் வந்து பார்த்து ஒட்டியிருக்கேன். இந்த கேஜெட் சீல்ஸ் இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் அண்ட் பாடி ப்ரொடக்டர், அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் கேமரா லென்ஸ் ப்ரொடக்டர், இந்த மாதிரிலாம் நமக்கு இந்த வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் மேலே சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் நேம் என்டர் பண்ணுங்க, உங்கள் டிவைஸ் வந்து காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டல்ஸ் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குது. அதை வந்து பாருங்கள், லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் நமக்கு ஒரு சில கலர்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஜெட் சீல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த மொபைலோட பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா மைக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லை. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக ப்ளைனாக தான் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நமக்கு வந்து இப்போ சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு வந்து போட முடியாது. அதுக்கு பக்கத்தில் வந்து இப்போ செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நம்ம ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். இன்னொரு ஸ்பீக்கர் நமக்கு வந்து இப்போ இயர்பீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஓகே, இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு வந்து இப்போ ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 888 ப்ராசஸர் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்போ 7.8 லேக்ஸ்க்கு மேலே ஸ்கோர் வந்து கிடச்சி. ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் இது. ஸோ எனக்கு டே டு டே யூஸ் பண்ணும்போது நான் எங்கேயுமே வந்து இப்போ எந்த விதமான ஷட்டரும் ஃபீல் பண்ணல. அதுக்கப்புறம் லேக் எங்கேயுமே சுத்தமாக கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் கேம் வந்து பார்த்தா அவ்வளோக்கா ப்ளே பண்ண மாட்டேன். பட் இந்த டிவைஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தா கேமர் செட் ஆகாது. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ டிவைஸ் இருக்குது, ஜஸ்ட் இன்டர்நெட் ஆன் பண்ணுறீங்க, ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு கேஷுவல் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து இப்போ டிவைஸ் சைடு ரொம்ப ரொம்ப ஹீட் ஆயிருது. ஸோ அது நீங்கள் கேஸ்லாம் போடாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சைடில் இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தா கேஸ் போடாமல் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் கூலிங் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஆகுது. ஸோ யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சா அப்புறம் ஆட்டோமேட்டிக் கூல் ஆயிருது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் பிரச்சனை வந்து பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண ஒரு நார்மல் கேஷுவல் யூசேஜ் பண்ணால் கூட நமக்கு வந்து ஹீட் ஆகுது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கல. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 3 வந்து கொடுப்பேன். கேமர்ஸ்க்கு வந்து இந்த டிவைஸ் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ ஐக்கியோட நியோ 9 ப்ரோ வந்து வாங்கிக்கோங்க. அது நல்ல இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தா கேமர்ஸ்க்கு வந்து அந்த அளவு செட் ஆகாது. ஒரு கேஷுவல் யூசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பேட்டரி இது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட அவைலபிளாக இருக்கு. ஓகே, ஸோ சார்ஜிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிவைஸில் வந்துட்டு அஃபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும். நான் வந்து ரெட்மியோட சார்ஜர் வந்து 33 வாட்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு கிட்டத்தட்ட சார்ஜ் ஆகிறதுக்கு. சாம்சங்கோட சார்ஜர் யூஸ் பண்ணும்போது 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல வந்து சார்ஜ் ஃபுல் ஆயிரும். பேட்டரி லைஃப் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பேட்டரி லைஃப் பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து 4 மணி நேரம் கிடைச்சாலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதுதான் வந்து ஸ்கின் அண்ட் டைம் கூட இந்த டிவைஸில். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன லாஸ்ட் வீடியோலேயே எனக்கு 6 மணி நேரம் ஸ்கின் அண்ட் டைம்லாம் கிடைக்குது, 7 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்கிறப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 மணி நேரம் கூட ஸ்கின் அண்ட் டைம் கிடைக்கும். ஜஸ்ட் இந்த டிவைஸ் வந்து கால் பேசுங்க, அதுக்கப்புறம் சாங் கேளுங்க, அதுக்கப்புறம் மூவி பாருங்க. ஸோ இதை மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து 7 ஹவர்ஸ்க்கு ஸ்கின் அண்ட் டைம் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்கின் அண்ட் டைம் வந்து பார்த்தா ஜாஸ்தி கிடைக்கணுன்றது மாதிரி கிடையாது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும், அப்போ வந்து எவ்வளோ ஸ்கின் அண்ட் டைம் கிடைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். ஓகே, இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்கன்ற போது கண்டிப்பாக நல்ல பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ஸோ நானும் வந்து சில டைம் அப்படி டெஸ்ட் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரத்துக்கு ஸ்கின் அண்ட் டைம் வந்து கிடச்சி. ஸோ நான் மூவியே வந்து 2 மணி நேரம் பார்த்தேன். அதனால் வந்து நல்ல ஸ்கின் அண்ட் டைம் வந்து கிடச்சி. இல்லை இன்டர்நெட் வந்து எப்பவுமே ஆன்லைனில் தான் இருக்கும், நான் கால்ஸ் அப்பப்போ பேசுவேன், இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அப்போ யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4 மணி நேரத்துல 4.5 மணி நேரத்துக்கு ஸ்கின் அண்ட் டைம் வந்து கிடைக்கும். அதிகபட்சமாக அவ்வளோதான். ஸோ இந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பேட்டரி வந்து இந்த டிவைஸில் வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடையாது.
பேட்டரி சார்ஜ் பண்றதுல வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. சில பேர் காலையில வந்து 100% சார்ஜ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. திரும்பி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சார்ஜரே ஃபில் பண்ண முடியும்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டிவைஸ் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு 4 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்கும். அது ஓகே அப்படின்னா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சில பேர் வந்து இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க வந்து வீட்லயும் சார்ஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல போனாலும் இல்லை வெளியே எங்கே போனாலும் அங்கேயும் போய் சார்ஜ் போட்டுக்கலான்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மொபைலுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு உங்களால் 2 டைம் சார்ஜ் போட முடியும் அப்படின்னா இந்த டிவைஸ் வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கும். இல்லப்பா என்னால் ஒரு டைம் தான் போட முடியும், 4 மணி நேரம் ஸ்கிரீன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி நினைச்சீங்க அப்படின்னா ஸோ வேற ஏதாவது டிவைஸ் வந்து சூஸ் பண்ணிக்க, இதை வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 5/2 வந்து கொடுப்பேன். ஸோ பேட்டரி பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஹீட் இஷ்யூ அது கூட நான் வந்து போனால் போதும் விட்டுடலாம். பட் நெட்வொர்க் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதில் 5G வந்து ஸ்டேபிளாக கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணி 5G போட்டால் மட்டும் தான் நல்லா கிடைக்குது. நம்ம ஃபோர்ஸ் 5G யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கால்ஸ் வந்து பிரச்சனையாகும். ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணுறேன். நெட்வொர்க் வந்து இந்த டிவைஸில் சுத்தமாக வந்து பிடிக்கல. நீங்கள் சொல்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து 5G கரெக்டாக இருக்காது ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கு மாதிரி நான் வந்து 2-3 டிவைஸ் வந்து 5G இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான 5G எனக்கு கிடச்சிட்டே இருக்கும். எனக்கு 4G வந்து சுவிட்ச் ஆகாது. ஓகே, இதுக்கு மாதிரி வந்து Redmi Note 5G வச்சிருந்தேன். ஸோ 6 மாசம் கிட்ட எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ 5G யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே நமக்கு வந்து 4G சுவிட்ச் ஆகவே இல்லை. ஸோ ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து 5G சூப்பராகவே கிடைக்கும். பட் இந்த டிவைஸில் வந்து 5G கிடைச்சாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 4G சுவிட்ச் ஆகிட்டே இருந்துச்சு. நான் 5G வந்து ஃபோர்ஸ் எனேபிள் பண்ணும்போது நமக்கு கால்ஸ் பிரச்சனை ஆகுது. ஸோ எனக்கு வந்து நெட்வொர்க்கில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த டிவைஸில். இந்த பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை S21 FE எல்லா யூஸருக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சாதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசே ஆறும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா S21 FE வச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வைஃபை பொறுத்தவரைக்கும் டுவல் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் NFC வந்து இருக்கு. ஸோ NFC பொறுத்த வரைக்கும் நம்ம சாம்சங்கோட பே வந்து இருக்கு. அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சாம்சங் பே ஆப் வந்து இன்னும் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அது இன்னும் நான் டீட்டெயில் செக் பண்ணல, யூஸ் பண்ணுறதுலாம் செக் பண்ணுறதுல அந்த ஆப்க்கு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதில்ல. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் நான் 5/1 தான் கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒஸ்ட்டாக இருக்குது இந்த டிவைஸில். ஓகே, ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரைசிங் பொறுத்தவரைக்கும் நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 30,000 சேல் பண்ணுறாங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 34,000 வந்து கிடைக்குது. ஸோ இந்த 8+128 ஸோ அது நமக்கு வந்து ஸ்னாப் டிராகன் எக்ஸினோஸான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ கஸ்டமர் கேர் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரியவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கால் பண்ணி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து செக் பண்ணுறாங்க. சாம்சங்கோட அஃபீஷியல் வெப்சைட்ல 8+256 மட்டும்தான் இருக்கு. 8+128 கிடையவே கிடையாது. அதனால உங்களுக்கு அதை பத்தி வந்து எதுவுமே தெரியல. ஸோ ஃப்ளிப்கார்ட்டை கேட்டோம் அப்படின்னா வந்து ஸ்பெஷல் எடிஷன்றாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வச்சு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி தான் நான் வந்து 8+256 வாங்கிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அப்படின்னா 8+128 ஸ்னாப் டிராகனாக இருந்தால் மட்டும் வாங்க, எக்ஸினோஸ் இருந்தால் வாங்காதீங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு இந்த டிவைஸ் வேணும் அப்படின்னா 8+256 அதை வந்து வாங்கிக்கோங்க. அமேசானில் வந்து 8+128 உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸினோஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. 8+256 ஸ்னாப் டிராகன் வெர்ஷன் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 35,000 சேல் பண்றாங்க. ஸோ இந்த மொபைலோட பிரைஸ் நமக்கு வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து 32,400 வந்து வாங்கியிருந்தேன். ஒரு சில டைம் வந்து 32,000 கிடைக்குது. ஸோ பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு நல்ல பிரைஸ் எப்போதோ அப்போ பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க இந்த டிவைஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸில் வந்து சூப்பரான டிஸ்பிளே, கேமரா, சாஃப்ட்வேர் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஃபீச்சரான நமக்கு IP68 அதுக்கப்புறம் NFC ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் வந்து சில ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் அதுக்கப்புறம் இந்த ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மோசமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த பேட்டரி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா கூட அது பிரச்சனை கிடையாது, முடிஞ்சு. ஹீட்டிங் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி யூஸ் பண்ணா வருது. அது கேஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூ மட்டும் என்னால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ 4G to 5G வந்து ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ 5G எனேபிள் பண்ணோம் அப்படின்னா கால்ஸ் பிரச்சனை வருது. ஸோ VNR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பயும் நமக்கு வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ். ஸோ நீங்க வந்து யாராவது S21 FE யூஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மற்ற யாராவது வந்து S21 FE வாங்கும்போது உங்க கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதான் நமக்கு வந்து S21 FE 1 மந்த்ல யூஸ் பண்ண எவ்வளோ வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த S21 FE பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.